என்னங்க வந்தவொடனே செல்லத்தை அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் விஜய் சேதுபதி சாரை வச்சு செய்ய போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. முதல் ப்ரோமோ இன்றைய சனிக்கிழமைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. மக்களே, இந்த ப்ரோமோவில் என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால் அதை நான் எப்படி என் காதுகளால் சொல்லுவேன். வந்த உடனே ஆதிரியை வைத்து செஞ்சு விட்டார் நம்முடைய விஜய் சேதுபதி என்றுதான் ப்ரோமோ கட் பண்ணப்பட்டிருக்கு. உள்ள பார்த்தா தான் தெரியும் என்ன அப்படின்னு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சபரி அப்படி ஒருத்தரா சொல்லும் போது பூர்ணிமா மட்டும், ஆதிரை மட்டும் எந்திரிக்க மாட்டாங்க. எல்லாரும் எந்திரிச்சுன்னு தானே சொல்றாங்க, நீங்க மட்டுமா எந்திரிக்க மாட்டீங்க, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்கும்போது அவங்கவுங்க விருப்பம் சார், அது அவங்க விருப்பம். அது அவங்கவுங்க விருப்பமா? எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்கல்ல, சரி வடிவேல் மாதிரி, சரி என்ன சரி, உங்க விருப்பத்துக்கு நீங்க இங்க வரல மேடம். ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது நம்மளோட தனிப்பட்ட விஷயம் ஒன்று, அங்க நடந்த பிரச்சனை, இதை ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, அந்த மாஸ்க் போட முடியல அப்படின்ற மேட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச செகண்ட் ப்ரோமோ என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மாஸ்க் போட வைப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இந்த இதை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு உட்காந்துருக்காரு. யாரு? நம்ம ஆளு. இந்த இடத்துல வச்சு மாஸ்க் போட வச்சு ஆதிரியோட முகத்திரையை மாட்டி விடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓவர் ஆட்டிடியூடுங்க, ஓவர் ஆட்டிடியூடு. நான் சொல்றேன், அவங்க வந்து நியாயமான கருத்துக்களை எடுத்து வச்சாலும் அதை சொல்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல, கரெக்டா? நியாயமான கருத்தா இருக்கும், ஆனால் சொல்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதனாலேயே அவங்க பெரிய அடி வாங்க போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சபை நாகரிகம் அப்படின்றது ஒன்று இல்லைன்னா சரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு. என் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணுமான்றது பாயிண்ட் இல்லை, எல்லாரும் இது பண்ணுமான்றது பாயிண்ட் இல்லை. ஆப்போசிட்ல இருக்க நபருக்கு ஒரு ஹோஸ்டா இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகளுக்கு ஒரு மரியாதை கண்டிப்பா கொடுக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதியா இருந்தாலும் சரி, கமல்ஹாசன் இருந்தாலும் சரி. நீ ஒன்றும் உலகத்துல பெரிய இதெல்லாம் ஒன்றும் சாதிச்சிட கிடையாது. இதே ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருந்துச்சு, இதே ஆட்டிடியூட் டிட்டோ, இதே ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருந்துச்சு. பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே டிட்டோ இருக்காங்க. அந்த அந்த ஆட்டிடியூட் நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே ஆட்டிடியூட்ல அப்படியே இருக்கு. திருப்பி பார்த்த மாதிரி வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இதை விட்டு இவங்க மீண்டு ஏறி வந்து இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்தை இது பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி வெற்றி அடைகிற மிகப்பெரிய சேலஞ்ச். அதை அவங்க பண்ணான்னா பயங்கரமான வெற்றியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை பதிவு விடுங்க. விஜய் சேதுபதி ஆனால் ஸ்டார்டிங்லேயே ஃபயராக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம், அது மாதிரி ஃபயராக இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. இந்த ப்ரோமோ பற்றின உங்களோட கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.